அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் தொழுகைக்கு போகிறப்ப குழந்தைகளையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு பெண்மணி அறிவிக்கிறாங்க, நாங்கள் நீண்ட நேரம் தொழுகையில் நாங்கள் நிற்போம், குழந்தையோட அழுகுரலை நாங்கள் கேட்போம், குழந்தையோட தாய்க்கு சிரமம் அளிக்கக்கூடாது என்பதற்காக எங்களோட தொழுகைகளை நாங்கள் சுருக்கமாக முடிச்சுக்கிடுவோம். அப்போ நம்ம தொழுகைக்கு போகிறப்ப நம்ம குழந்தைகளை தொழுகைக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா அவங்க தொழுகைக்கு இப்போ குழந்தைய நம்ம ருக்குக்கு போகிறப்ப குழந்தைகளை தூக்கிக்கலாம், இன்னும் சஜிதா செய்கிறப்ப குழந்தைகள் நம்ம கீழே இறக்கி விடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் இடம்பெறக்கூடிய செய்தியாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் பெண்கள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு அனுமதி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருங்க, அனுமதி கொடுக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா அன்றைய காலத்து சஹாபிய பெண்மணிகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகையை தன்னுடைய முக்காடுகளை போட்டுட்டு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க, இன்னும் பள்ளிவாசலுக்கு போகக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.